பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து 8,73,000 பேர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதால் போக்குவரத்து கழகம் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் தொடர்பான ஒரு அறிக்கை தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மோகன், இந்த பொங்கல் மற்றும் இந்த தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த பொங்கல் பண்டிகையை சென்னை வாசிகள் தனது சொந்த ஊர்களில் சென்று கொண்டாடுவதற்காக சிறப்பு பேருந்துகளானது இயக்கப்பட்டது. இந்த சிறப்பு பேருந்துகள் மூலம் சென்னை வாசிகள் 8,73,000 பேர் தனது சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடி உள்ளதாக தற்போது போக்குவரத்து கழகம் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் பார்த்தோம் என்றால், இந்த பண்டிகை காலங்களில் பொறுத்தவரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம் எனவும், மேலும் இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு போக்குவரத்துறை அமைச்சர் தொடர்ந்து இந்த 10 முதல் 13ஆம் தேதி வரை 4 நாட்கள் சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளோடு 7,498 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 15,866 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் அதில் 8,73,000 பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடி உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பொங்கல் திருநாளை முடிந்து பின்னர் இந்த சென்னையிலிருந்து வருவதற்காக, அதாவது பிற ஊர்களிலிருந்து சென்னை வருவதற்காக அந்த பயணிகளின் வசதிக்காகவும் 15 முதல் 19ஆம் தேதி வரை இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளோடு 5,290 சிறப்பு பேருந்துகள் எனவும், மேலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து 6,926 பேருந்துகள் என மொத்தம் 22,678 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் அதன் தொடர்ச்சியாக இந்த 17 முதல் 28,000, அதாவது இந்த 17ஆம் தேதி மட்டுமே 28,022 பயணிகள், மேலும் 18ஆம் தேதி பொறுத்தவரை 29,056 பயணிகளும் மற்றும் 19ஆம் தேதி 42,917 பயணிகள் மூலம் மேற்கொள்ள, அதாவது இந்த தொடர்ந்து இந்த பயணங்கள் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பயணிகள் கடைசி நேரத்தில் இந்த கூட்ட நெரிசல்களை தவிர்ப்பதற்காக முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்ளுமாறு போக்குவரத்து சார்பாக தற்போது ஒரு தகவலானது அவர்களுக்கு அறிவுறுத்தலின் பேரில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 7 லட்சம் பேர் பயணித்த நிலையில் இந்த வருடம் அதிகபட்சமாக 1 லட்சம் பேர் பயணித்துள்ளதாக, மேலும் ஒரு வருடங்களுக்கு இந்த வருடங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருடம் சிறப்பு பேருந்துகள் எண்ணிக்கையானது அதிகரித்து வருவதாலும் அதன் மூலம் தொடர்ந்து பொதுமக்கள் அதன் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள் என்பதும் தற்போது இந்த போக்குவரத்து கழகம் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு பேருந்துகள் மூலம் பொதுமக்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் சிறப்பான முறையில் தனது சொந்த ஊர்களுக்கு அவர்கள் பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் அந்த சொந்த ஊரிலிருந்து சென்னை திரும்புவதற்கான அதற்கான போக்குவரத்து வசதியும் சிறப்பான முறையில் செய்துள்ளதாக தற்போது போக்குவரத்து கழகம் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.